நீ பேசும் வார்த்தை தான் எங்களுக்கு வழி, ஜீவன், சத்தியம். ஆண்டவர், அதை நாங்கள் கேட்கும்படி ஆவலாய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. அதன் மூலமாக நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர, பற்றி நடக்க, விசுவாசத்தில் வளர, இன்னும் நாங்கள் உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம் யார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இல்லையா? நாம் தேவனுடைய சிரேஷ்ட புத்திரர்கள் என்று பார்த்தோம் இல்லையா? இயேசு தன்னை யார் என்று அறிந்திருக்கிறார் என்பது நாம் படித்தோம். நம்மை வேதம் யார் என்று சொல்லுகிறது, நம்மை குறித்த வேதம் சொல்லுகிற காரியங்கள் என்ன, அதை நாம் படித்து கொண்டாதான், அதை நாம் புரிந்து கொண்டாதான், அதை நம் மனதுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நாம் அப்படி செயல்பட முடியும் இல்லையா? இப்போ இந்த உலகம் நம்மை ஒரு விதமாய் அழைக்கிறது. அது நம்முடைய பலத்தையும் பலவீனத்தை குறித்து, நம்முடைய அழகையும் அந்தஸ்தையும் பதவியும் வைத்து கொண்டு நமக்கு ஒரு பேரை கொடுக்கிறது, ஒரு மரியாதை கொடுக்கிறது. அது இருந்தால் ஒரு மாதிரியும், இல்லாவிட்டால் இன்னொரு மாதிரியும் நம்மளே இந்த உலகம் பார்க்கிறது. ஒரு கட்டத்தில் நாம் நம்மை குறித்து இருக்கிற பலவீனங்களை வைத்துக்கொண்டு, சூழ்நிலையை வைத்துக்கொண்டு, நமக்கே நாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நாம் இதுதான் என்று ஒரு 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 நிலைக்கு வந்துடும். ஏன்னா இவ்வளோ தான் முடிங்க, நான் இவ்வளோ தான் எனக்கு தெரியும், நான் இவ்வளோ படிப்பு இவ்வளோ தான், என் அறிவு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நமக்கு இதுவரை நடந்ததை வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு, நான் இதுதான்ன்றத ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை மனதில் வைத்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது அல்ல. நாம் நினைக்கிறதும் சரியில்லை, மற்றவங்க சொல்கிறதும் சரியில்லை. தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அதுதான் நமக்கு முக்கியமானது. அப்போ தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் படித்து கொண்டால், அதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பித்தான், அதன்படி நம்மளால் செயல்பட முடியும்னு பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தது, நாம் தேவனுடைய சிரேஷ்ட புத்திரர்களாக இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருந்தாலும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொந்த ஜனமாக அவர் வழியில் நடக்கிற நம்மை சிரேஷ்ட புத்திரர்கள் என்ன, தலைச்சன் பிள்ளை, அதாவது அவங்களுக்கு எப்பவுமே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உழைத்து சம்பாதிக்கிறது, உழைப்புக்கேற்ற பலன் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் நம்ம உழைப்புக்கு ரெட்டத்தனியான பலனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு எஜமான் அவராக இருக்கிறார். நம்மளும் உழைக்கிறோம், நமக்கு பலன் கிடைக்குது. ஆனால் உலகத்தான் உழைத்து சம்பாதிக்கிறதுக்கும் நாம் உழைத்து சம்பாதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நமக்கு ரெண்டத்தனியான பலனை கொடுக்கிறவர் இருக்கிறார். ஏன்னா நாம் தேவாதி தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நாம் அவருடைய சொந்த சம்பத்துன்னு பார்த்தோம். அதாவது அவரை தான், அவருடைய சொத்து யாருன்னு நம்ம தான். எவ்வளோ பரலோகத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? வெள்ளி, பொண்ணு, என்னுடைய இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ அவர் இன்னும் புதுசாக கூட உருவாக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நாமே அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அதன் மூலமாக நாம் நினச்சாப்பா, நான் தான் உங்கள் சொத்துனா எனக்கு நீங்கள் தான் என்னுடைய சொத்து. அல்லேலூயா. எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும், அந்த உலகமே என் பேரில் எழுதப்பட்டு இருந்தாலும், ஆனால் நீங்கள் தான் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம், நம்ம பலவான்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம பலவீனமாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும், பலவான்கள்னு சொல்லணும். இப்போ நம்ம பலசாலிகள் என்று வேதம் அழைக்கிறது. அது மாத்திரம் ராஜாக்கள் என்றும் ஆசாரியர்கள் என்றும் அழைக்கிறது. ராஜாக்கள் என்பது ஆளுகை செய்கிறவர்கள், ஆசாரியர்கள் என்று பரிசுத்த தெய்வத்துக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வேறு பிரிக்கப்பட்டு அவருடைய வேலையை மாத்திரம் செய்கிறவர்கள். ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறார். ராஜாக்களாக வைக்கிறாரு, நம்மளை பரிசுத்தமாய் வாழ்வ கற்றுக் கொடுக்குறாரு, தேவனுக்கு ஊழியம் செய்ய வைக்கிறார். அதே நேரத்தில் ஆளுகை செய்கிறவர்களும் நம்ம மாற்றுகிறாரு. அது மாத்திரம் பராக்கிரமசாலிகள்னு பார்த்தோம். ஆமாம், அவர் தான் நம்முடைய பராக்கிரமசாலியாக இருந்தால் நம்மளை பராக்கிரமசாலியாக நம்மளை மாற்றுகிறாரு. அது மாத்திரம் இல்லை, இயேசு சொன்ன 2 வசனத்தை பார்த்தோம். அவர் நமக்கு என்ன சொன்னார், நாம் உப்பாய் இருக்கிறோம் உலகத்தில். ஆமாம், இது ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் சொல்ல இயேசு சொன்ன 2 விஷயங்களை ரொம்ப அற்புதமாக நம்ம தியானித்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் புதிய ஏற்பாடு பக்கம் வருவோம். புதிய ஏற்பாட்டில் நம்மை வேதம் என்னவென்று அழைக்கிறது என்றால், முதலாவது நம்மளை விசுவாசிகள் என்று அழைக்கிறது. விசுவாசிகள் என்று அழைக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவங்களோட விசுவாசத்தை தட்டி எழுப்புறது அவ்வளோ சுலபமான காரியமாக இல்லை இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பல விதமான அற்புதங்கள், கடல் பிரிந்து, எவ்வளோ பெரிய கடல் பிரிந்து நடக்க செய்கிறார் இல்லையா? வானத்திலேருந்து மண்ணா இறக்கி தர, இதெல்லாம் என்ன அற்புதம் கேட்கும் போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா?
இப்படிப்பட்ட அற்புத கண்கூடா பார்த்தவர்கள், ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் நிலைக்க முடியல இல்லையா? அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை விசுவாசத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கள் எவ்வளோ அற்புதம் செய்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுத்து கூட அவங்களால விசுவாசத்தில் நிலைக்க முடியல. விசுவாசி என்று அவர்களை அழைக்கப்பட முடியவில்லை. விசுவாசிகள பெயர் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கல, புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. அது கொஞ்சம் பார்க்கலாமா? அதாவது ஏன் அவங்க விசுவாசிகள்னு அழைக்கப்படலை? அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அற்புதங்களை நிறைய செய்தார், அற்புதங்களை நிறைய செய்தார். ஆனால் அதை நினைவு கூற சொன்னார், அதை நினைவு கூற சொன்னார். அவங்க அற்புதங்களை மனிதன் மறந்து போகிறானே, மனுஷன் மறந்து போகிறான். கொஞ்ச நாள் ஆகுன்னுவாங்க, அற்புதம் நடந்தது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தோன்னா அதை மறந்துடுவாங்க, பிரச்சனையை பற்றி பேசின்னு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்து அதை விட்டுட்டு மாறாவண்டை வந்த உடனே கடல் பிரிந்து கடலை தாண்டி வராங்க. இவங்க எவ்வளோ அற்புதம்! ஒரு இடத்துல தண்ணி குடிக்க வந்தால் தண்ணி கசப்பாக்குது, உடனே அதை மறந்துட்டாங்க. இன்னும் ஆண்டவரை எங்களை இங்கே கொண்டு வந்தீங்களே, அப்படி கொண்டு வந்தீங்க, இப்படி இவ்வளோ அற்புதம் பண்ணார். அது நினைவு கூற சொன்னார், அவங்க நினைவு கூற மறந்துட்டாங்க. கடவுள் செய்த அற்புதமான காரியங்களை இதை நினச்சி பார்த்து நீங்கள் எப்போ விசுவாசத்தில் நிற்கணுன்றது அவருடைய அபிப்பிராயமாக இருந்தது. அவங்களோ அதை மறந்து போகிறவர்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக இதை நினைத்தார்கள். இதுக்கு மேல் அவங்க விசுவாசத்தில் நிலைப்பதற்கு தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நீ வாழாக்காமல் தலையாவை இப்படி பலவிதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. அவர்கள் அந்நிய காரியமாக நினைச்சாங்களா? அந்நிய காரணம்னா இது எனக்கு இல்லை, இது யாருக்கோ. அப்படிதான் சபையில் நிறைய பேர் உட்காந்து, நமக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லவே இல்லை என்ற மாதிரி எங்கேயாவது யோசித்து உக்காஞ்சிட்டு எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. இந்த எனக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு தான் கிறிஸ்தவ உலகத்தில் மைனஸ் பாயிண்டில் போகுது. ஏன் இவ்வளோ பெரிய தெய்வத்தை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் இந்த அற்புதமான காரியங்களை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் இது நடக்கிறது? எனக்கு இல்லைன்ற பிரச்சனை தான். இது எனக்கு கிடையாது, யாருக்கோ நினச்சிட்டு இருக்குது. கடவுள் பேசும்போது தான் எனக்காக தான் பேசுகிறாரு. இந்த ஒரு உணர்வு இல்லாதபடினால கடவுள் பேசுகிற அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளலை. யாருடைய வார்த்தையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வசனத்தில் இருக்கிற சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே பழிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது நடக்காதபடினால தான் அநேகருடைய அந்த தெய்வனுடைய வல்லமையும் அற்புதத்தையும் அவங்க காண முடியாமல் போகிறது. எனக்கு ஏன் என்ன, உனக்கு ஏன்னா உன் கடவுள் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை என்பது தான். அப்போது ஆண்டவர் அற்புதங்கள் பல செய்து கூட அவங்கள விசுவாசத்தில் வளர்க்க முடியல. வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுக்குறாரு. வாக்குத்தத்தில் உன்னுடைய நெத்தியில் எழுதுக்கள், கையில் எழுதுக்க, வாசல் எழுதுக்க, அங்கே வை, இங்கே வை, பார்க்கும் போதெல்லாம் தெரிகிற மாதிரி வை, எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாலும் கூட அவங்க என்ன பண்ணல, அந்த வசனம் மேலே கவனம் செலுத்தலை. 40 நாள் மோசே இருங்கப்பா, நான் மேலே போயிட்டு வரேன், நான் போய் கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வரேன் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. 10 வாதைகளை செய்து ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வராரு. செங்கடலை பிளந்து கொண்டு வராரு. கொண்டு வந்து கீழே இருங்க மலை அடிவாரத்தில், நான் போய் கடவுளோட பேசிட்டு வரேன்னு 40 நாள் தாக்கு பிடிக்க முடியும். 40 நாளில் பாருங்கள், அவங்களாம் ஒரு கடவுளை செய்கிறாங்களோ, அவங்களாம் கடவுளை உருவாக்குறாங்க, இதான் கடவுளுன்றாங்க. எவ்வளோ பாருங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. பார்த்தீங்களா? 40 நாள் அங்கே கதையை மாறி போச்சு. கடவுள் செய்த அற்புதமான ஆபிரகாமை மறந்துட்டாங்க, ஈசாக்கை மறந்துட்டாங்க, அவர் வழி நடத்த தேவனை மறந்தாங்க, மோசே மூலமாக செய்த அற்புதத்தை மறந்துட்டாங்க, செங்கடலை மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்துட்டு நாம் ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோமா? இவங்கள ஒரு உண்டாக்குறாங்க. மனசுடைய மனநிலையை பாருங்கள். கொஞ்சம் கேப்பு கழிச்சா அங்கே ஒரு கடவுளை உண்டாக்கிடுவோம் இல்லையா? என்னென்னு தெரியாதவும் கடவுள். அதுதான் மனிதனுடைய நிலைமையாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பார்க்குறதில்ல. பிசாசு மனுஷனை கடவுளை மட்டும் தெரிஞ்சுக்காதுன்றான், எதை வேணால் பண்ணிட்டு போ. இப்போது ஆண்டவர் இவர்களை விசுவாசத்தில் வளர்க்க முடியல. ஏன்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உயர்ந்ததாக இருக்குது. ஹல்லேலூயா.
கடவுளுடைய அன்பை அவர் அற்புதத்தின் மூலமாக காட்டினார், வார்த்தையின் மூலமாக காட்டினார். அதை அவங்கள விளங்கி கொள்ள முடியல. அந்த மாபெரும் அன்பை அவர்கள் விளங்கி கொள்ள அங்கே எதுவுமே இல்லை. ஏன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கல்வாரியில் மரித்து தம் அன்பை வெளிப்படுத்தின பிறகுதான் உலகத்தில் அன்பின் புரிய ஆரம்பிச்சுது. ஹல்லேலூயா. அந்த அளவிட முடியாத அந்த ஆகாபை அன்பை வெளிப்படுத்தின பிறகுதான், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் வந்த பிறகுனால்தான் இவர்களை விசுவாசிகள் என்று அழைத்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ அந்த விசுவாசத்தில் இவங்களை நான் கீழே தள்ளுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவினால் உண்டானது. இந்த இயேசு எனக்காக மரித்தாரே, எனக்காக எல்லாம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் பிறகுது பாருங்க. கல்வாரில் இருந்து அந்த விசுவாசத்தை அரைக்க முடியாது. அதான் சொல்கிறேன், கல்வாரியை உணர்ந்து வருகிற விசுவாசத்தான் உங்களை நிலைக்க பண்ணும், ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறாரு கொரிந்தியருக்கு எழுதின புத்தகத்தில், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். இந்த தேவ பலன் தான் நம்மளை நிலைக்கு செய்கிறது. அவர்கள் இடறி விழுந்தாங்க, எத்தனை முறை இடறி போனாங்க, எத்தனை முறை ஆண்டவர் தேடி வந்தார். ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்ளுகிறார், திட்டுறாரு, இழிப்பேன்னு சொல்றாரு. நான் ஓசிய புத்தகத்தை படிச்சுட்டே வந்தேன். கொஞ்ச நேரம் இப்படி பேசுற, அடுத்த நிமிஷம் நான் விட மாட்டேன், கை விட மாட்டேன்றார். அவர் அன்பை நான் உணர்ந்தேன். இவங்க 1000 தப்பு பண்ணாலும் திட்டுறாரு, அடிப்பேன், பண்ணுற, அப்போ கூட அவங்களுக்கு இழக்க மனசு இல்லை. மறுபடியும் அவங்கள நான் எப்படியாவது விட மாட்டேன், தூக்குவேன்றாரு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ அக்கறம் பண்ணுறாங்க, இவ்வளோ திட்டுறீங்க, அடிப்பேன்றீங்க, சொல்கிறீங்க, ஆனால் அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு, அவங்கள நான் விட்டுற மாட்டேங்கிறாரு. என்ன ஆண்டவரே, அவர் அன்பு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பு அவங்களுக்கு புரியல, கல்வாரிக்கு பிறகு நமக்கு புரிகிறது. நம்ம அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தில் வந்துவிடும். நமக்கு பேர் என்ன கொடுக்குறாங்களா, விசுவாசிகள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் சொல்லப்படுகிற சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில், அதுவும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நிறைய இந்த விசுவாசிகள்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல வர்றதை நான் பார்த்தேன். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி விசுவாசிகளானாங்க. என்ன ஆனாங்க? விசுவாசிகளானார்கள். நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் நமக்கு பேரு விசுவாசிகள். ஹல்லேலூயா. கடவுளை நம்பி கடவுளுக்காக வாழ்கிறவர்கள், தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை வாழ்கிற ஒரு கூட்டம் தான் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போது புதிய ஏற்பாட்டில் நம்ம வேதம் விசுவாசித்து வாழ்கிறவர்கள், நமக்கு சந்தேகன்ற பேச்சுக்கு இடம் இல்லை இல்லையா? ஏன்னா அவர் விசுவாசிக்கிறேன்ல, அவர் செய்வார். அப்போ சந்தேக வார்த்தைக்கு இடம் இல்லை. சந்தேகமான வார்த்தை இவங்க பேச மாட்டாங்க. அதான் விசுவாசிகள். அவங்க வாயில் எப்போதும் விசுவாச வார்த்தைகள் தான் வரும். அதனால் அவங்களுக்கு விசுவாசிகள் என்ற பேர் வைக்கப்பட்டது. அப்போது சந்தேக வார்த்தை வராது, அவிசுவாச வார்த்தை வராது. அவங்க எப்போதும் விசுவாசம் பேசுவாங்க. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இப்படி விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்துக்குள் வந்தபடினாலே அவர்களே என்ன பண்ணாங்க, விசுவாசிகள் என்று பெயர் வைத்தார்கள். ஹல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 5:11 வாசிப்போம். கனியற்ற அந்தகாரற்ற கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 5:19 5:19 எபேசியர். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்களை இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எபேசியர் 5:19 சரிதானே வாசிக்கிறது? அதை வாசிக்கிறாங்க பாருங்க. அதுதானே. ஓ, அன்பிலை கிரியை செய்கிற வசனம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அதை தவறாக குறிச்சிடணும். சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதை விட்டுருங்க, பரவாயில்ல. அன்பினாலே கிரியை செய்கிற வசனம். சரி, அன்பினாலே நாம் விசுவாசிகள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், விசுவாசிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அந்த அன்பை புரிந்து கொள்ள அற்புதங்களும் கடவுள் வார்த்தை தான் இருந்தது. அதை கிரகித்து கொண்டு அவர்களால் விசுவாசத்தில் நிலைக்க முடியல. நமக்கு கல்வாரி சிலுவை என்ற ஒரு காட்சியை இந்த சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து அன்பினாலே நம்ம விசுவாசிகள் ஆக்கப்பட்டு இருக்கிறோன்ற வசனத்தை பார்க்கிறோம். அதில் 18-28 வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு சிஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். விசுவாசிகள் ஆனவர்களுக்கு ஒரு சில வசனம் தான் காட்டியிருக்கேன். அந்த புல்லா வேதத்தில் நிறைய புதிய ஏற்பாட்டில், அதுவும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் விசுவாசிகள் என்ற பெயரை நிறைய வாசிக்க முடிகிறது. அப்போது புதிய ஏற்பாட்டு சபை நம்ம என்ன சொல்லுகிறது? விசுவாசிகள் என்று அழைக்கிறது. விசுவாசிகள் என்று அழைக்கிறது. பழைய ஏற்பாட்டு சபையினருக்கு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, சத்தியம், பொக்கிஷம், அவங்களுக்கு விளங்காத காரியங்களெல்லாம் நமக்கு விளங்கி இருக்கிறது. நாம் பாக்கியவான்கள். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள் பார்த்துருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒன்றும் ஆண்டவரை குறித்த அறிவு அவங்களுக்கு குறைவாக தான் இருந்தது. இந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு சிலர் கடவுளோட நெருங்கி அவங்க தான் வேதத்தை எழுதினாங்க, அவங்க தான் ஆண்டவர் கை வல்லமையாக செயல்பட்டாங்களே தவிர, இந்த மக்கள் என்று வரும் பொழுது அவங்க தெளிவாய் கடவுளை குறித்த அறிவினால் நிறைந்து இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கையில் எல்லார் கையிலும் வேதம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் வேதத்தை நாம் படிக்க முடியும். நமக்கு உதவி செய்ய எல்லாருக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆண்டவரை எளிதில் புரிந்து கொண்டு அவரோடு உறவாடுவதற்கான ஒரு வழியை இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலம் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறேன், நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம நேரத்தையும் காலத்தை வீணடிச்சு எது பின்னாடி ஓடி ஆண்டவரையே இழந்துட்டாங்க, அந்த மாதிரி நம்ம இழக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வாழ்க்கை, சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துக்கு இந்த இயேசு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதனால் கடவுளோடு நெருங்கி ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்பது உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் எல்லாரும் மேலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தரை இப்படி நான் கஷ்டத்தில் இருந்து ஆண்டவரை நம்பி கர்த்தரை என்னை ஆசீர்வதித்தாரு, சுகம் கொடுத்தாரு, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு வரியில உங்கள் சாட்சியை முடிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அதை தாண்டி ஒரு தேவன், எனக்கு அற்புதம் செய்த தேவன் உனக்கும் செய்வார் என்று நீ ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி இந்த அன்பை வெளிப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு உன் வாயை விரிவாய் அவர்களுக்காக திறக்கணும். ஹல்லேலூயா. இது நம்ம பார்த்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில். நான் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்படிதான் அவங்க வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டு சபையில் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டுள்ள வாழ்க்கை என்பது தரிசித்து நடக்காமல் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய பேச்சியும் தியானமும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை அறிந்து கொண்டு அதற்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. அதனால் உலகம் தரிசித்து நடக்கிற ஒரு கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக எல்லாம் பார்த்து கேட்டு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் அந்த உலகம் நடக்குது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் சொல்லப்படுகிறவர்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்ற அந்த அறிவில் வாழுகிறவர்களாக இருந்தாங்க. அதனால இவர்கள் தரிசித்து நடுவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருந்தாங்க இந்த புதிய ஏற்பாட்டு ஜனங்கள். அது மாத்திரமல்ல, எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள். அதுக்கு முந்தி வசனம் வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட. அதாவது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அழைக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையினர்களுக்கு ஒரு காரியம் இருந்தது. என்னன்னா, அவங்க இயேசுவை பிறப்பை விசுவாசித்தார்கள், இறப்பை விசுவாசித்தார்கள்,
ரெண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்தாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அது என்னன்னா, இயேசு பிறந்தாரு கன்னி வயித்துல விசுவாசித்தாங்க. அவர் எனக்காய் மரித்தார், அதையும் விசுவாசித்தாங்க. அவர் உயிரோடு எழுந்தார், அதையும் விசுவாசித்தாங்க. ஆனால் அவர் பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்படும் பொழுது நான் திரும்பி வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் இல்லையா, அதை அவங்க முழுமையாக விசுவாசித்தாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு. இந்த வார்த்தையான தேற்றுங்கள்ல என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, ஆண்டவருடைய வருகையில் வாசிங்க, உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. ஆண்டவர் திரும்ப வருவாரு, வந்த உடனே நம்ம எல்லாரும் போயிடுவோம். இங்கே இருக்கிற உபத்திரவம் கஷ்டம் இதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வரப்போறார் என்ற அந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு தேற்றுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வருவார், நம்மளாம் அங்கே போயிடுவோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிற பிரச்சனை பார்த்து கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சீக்கிரம் வந்து நம்மளை கொண்டு போவார்ன்றது தான் இந்த சத்தியத்தில். அதை சொல்லி தேற்றுங்கள் என்றார். அப்போது இந்த புதிய ஏற்பாட்டு சமயம் விசுவாசிகள் அழைக்கப்பட்ட இவருடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, அவருடைய பிறப்பு இறப்பு உயிர்த்தெழுதலை விசுவாசத்தை தாண்டி இயேசுடைய வருகையை குறித்தவர்கள் ரொம்ப அதிகமாக எங்கள் விசுவாசித்தாங்க. உடனே இயேசு சீக்கிரம் வந்துடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் தங்கள் உடைமைகள் எல்லாம் விற்று கடவுளுக்காக கொடுக்கக்கூடியவர்களாய், அவர்கள் எதையும் எதிர்பார்க்காதல கடவுள் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற கடவுளை எப்படியா அந்த சுவிசேஷத்தை சொல்லணும், அந்த ஜனங்களை அந்த சத்தியம் போகணுன்றது தான் மிக குறிக்கோளாக இருந்தாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற அந்த சத்தியத்தை அவங்க நம்பினாங்க. ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் வருகையை அதிகமாய் விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு 2000 வருஷமாச்சு, இன்னும் வரல. நான் ஏன் வரலன்னு கொஞ்சம் யோசித்தேன். அவங்க வருகையை எப்படி எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த காலத்தில் இது வரைக்கும் வரலையே ஆண்டவர். இன்றைக்கும் ஒருத்தர் அவர் வருகிறாருன்னு ஒருத்தர் சொல்லி அவர் பாட்டுன்னு பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறார். அவர் பிரசங்கம் ஒரு நாள் மேடையில் உட்காந்து கேட்டு அவர் என்ன சொன்னார், கொரோனா பீரியடில் ஒரு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அவரோட மேடையில் உட்காந்துட்டு இருக்கேன். கொரோனா வந்ததுனால அவருடைய வருகை தள்ளி பிடிச்சிட்டார். என்னடா இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கட்சியில் இதை சப்புன்னு முடிச்சிட்டார் அவர். சரி, இயேசு வரமாட்டார். நான் நினச்சேன், ஆண்டவரே நீங்கள் இப்போ வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ சத்தியம் சொல்லி இன்னும் தெளிவடையாமல் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் ஆண்டவரே தெரியாத பல கிராமங்களில் தெய்வ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. சிலர் பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னால் முடியாமல் அப்படியே நகர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கிறான். படுத்த படிக்கல, அப்படி அவனால் ஒன்றும் எழுந்திருக்க முடியல, அப்படியே படுத்த படிக்கல கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் உடைக்கப்படுகிறது. நீ வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, கடவுளை புரிந்து கொள்ளாதவங்க, அவங்க தன்மையை அப்படி தான் இருக்குது. இவங்கெல்லாம் கைவிடப்படுவாங்களா ஆண்டவரை? இப்போ நீ வந்து இது மாதிரி இவ்வளோ பேர் இருக்குங்க. சபையில் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை புரிஞ்சு அதை ஸ்திரப்படுத்தி அதை பலப்படுத்தி அது முழு கிறிஸ்தவனாக மாறுவதற்கு பல வருஷங்கள் பிடிக்குது ஆண்டவரை. நீ இப்போ டெக்குன்னு வந்தீங்கன்னா என்ன ஆகுறது? பாதி பேர் அவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். இன்னும் அவங்களுக்கு ஆண்டவரே புரியல, ரட்சிப்பே புரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு சத்தியம் போதிக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது ஆண்டவரை. இன்னொரு பக்கம் வந்து ஆண்டவர் அறியாத பலவிதமான ஜனக்கூட்டம் வந்து காடுகளில் மலைகளில் ஒரு மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கு. அவங்களும் நீங்கள் சிருஷ்டித்த மக்கள் தானே ஆண்டவரை. அவங்களுக்கு இந்த சத்தியம் போகணுமா இல்லையா? அவங்க தனித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பாஷையும் தெரியும், அங்கே போக முடியல. இப்போ அந்தமான் தீவுகளெல்லாம் போனோன்னா அங்கே போனோன்னா ஆளை கொண்டுடுறாங்க. அங்கே போய் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? இந்த மாதிரி காடுகளில் மலைகளில் இருக்கிற அநேக வந்து இந்த மாதிரி நான் காட்டுவாசிகளுக்கு பலர் போய் மரித்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து 2-3 பேர் செத்து அப்புறம் 4வது ஆளாக தான் அங்கே போய் அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷம் அங்கே போயிருக்குது. அது இன்றைக்கு பெரிய கிறிஸ்துவ நாடுகளாக மாதிரி இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் போல, சிலருக்கு புரியலை, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு வரமாட்டார். இப்போதைக்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய இருக்குது. ஹல்லேலூயா. நீயும் நானும் நிறைய வேலை அவருக்காக செய்ய வேண்டிய இருக்குது. நம்ம செஞ்சோம்னா அவர் சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கடவுளுக்காய் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சீக்கிரம் நிச்சயமாக வருவார். ஹல்லேலூயா. அது எதுவுமோ பண்ணாமல் வராருன்னு சொல்லிக்கிட்டேன்.
நிச்சயமா அவர் வருவார். வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமா அவர். அப்போ இந்த வருகையை குறித்து அன்றைக்கு இருந்த விசுவாசிகள், அன்றைக்கு இருந்த புதிய ஏற்பாட்டு சபையினர் ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. ஏசு சீக்கிரம் வந்துடுவார். அதனால் நம்ம இந்த அதை தேடி பிரச்சனையா கவலைப்படாத, ஏசு சீக்கிரம் நம்ம போக போகிறோம். உனக்கு இப்படி தான் தேற்றி கொண்டார்களாம் அவர்களை. எதை வந்தாலும் கவலைப்படாத, ஏசு சீக்கிரம் வர போகிறார், நம்ம கூட்டு கொண்டு போக போகிறார், நம்ம அவரோட கூட போக போகிறோம், அதனால் இதை பற்றி கவலைப்படாது, அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்க தேற்றுறதுக்கு விஷயம் எதுனா அன்றோட வருகையை குறித்து தான் அவங்களை தேற்றி கொண்டு இருந்தாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் என்று எப்படி சொல்லப்பட்டாங்கன்னா வருகைக்காய் காத்திருந்தவர்கள் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஆரம்பிக்கும் போது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே இருதயம், ஒரே மனம் உள்ளவர்களாய் நம்ம சபையில சொல்லுங்க, எங்கள் எல்லாருக்கும் ஒரே இருதயம். ஹலோ, ஆமென். அவருடைய வார்த்தையை மட்டும் பிடித்திருந்தேன்னா நமக்கு எல்லாம் ஒரே இருதயம் இருக்கு. ஹல்லேலூயா. அது கேட்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விசுவாசிகளாகி அவருடைய திரளான கூட்டத்தார் கொஞ்சம் நெஞ்சல்ல, திரளான கூட்டத்தாரோட இருதயம் எப்படி இருந்தது? ஒரே இருதயம் தான் இருக்கும். ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனமா இருந்தது. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. கேட்கறதுக்கே இனிமையா இருக்கு. காதலுடைய தேன் ஊத்துற மாதிரி இருக்குது. திரும்ப படிக்கணும் போல இருக்கு. மறுபடியும் வாசிங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் தனக்கு இருக்குதெல்லாம் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை என்றுதான் சொல்லி அங்க சகலமும் அவளுக்கு பொதுவா இருந்தது. எல்லாம் பொதுவா. நீ சாப்பிட்ற எடுத்துக்கோ, உனக்கு வேணுமா சாப்பிடு, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். அப்புறம் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று. கேட்கறது எல்லாம் பாஸ்டருக்கு இந்த பகுதி வாசிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாம் பாஸ்டருக்கும் இந்த பகுதி மகிழ்ச்சி. இந்த மாதிரி நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த வருஷத்துலேயே சபை கட்டிடலாமே. ஆமென். காணியாட்சிகள் நிலங்கள் அலத்தை வெற்றி கொண்டு வந்து ஊழல்காரர் காலில் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிடும். ஏன்னா ஏசு வரப்போகிறார். ஏசு இதெல்லாம் தான் விட்டுட்டு தான் போகணும், அது கடவுளுக்காக கொடுப்போன்னு சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசத்தில் அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசிகள் என்றது இப்படியே அவங்க ஆண்டவருக்காய் எல்லாத்தையும் இழக்க தயாராக இருந்தாங்க. அநேகர் ஜீவனை கொடுத்தாங்க, இரத்த சாட்சிகளை மறித்தாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் வருகையை அவங்க உறுதியாக நம்பிட்டு அதுக்காக காத்திருந்த அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தாங்க. சரி, இப்போ நான் நம்ம பாணியில் நம்ம விசுவாசத்தை பற்றி, இன்னும் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்ட வசனம் இது நமக்கு இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அது அன்னைக்கு இருந்த விசுவாசிகளுடைய நிலைமை பற்றி சொன்னேன். இன்னைக்கு இன்னும் நிறைய விசுவாசத்தை குறித்த நிறைய வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு பிரயோஜனமான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்பேன். முதலாவது, விசுவாசிகள் என்பவர்களுக்கு என்ன இருக்கணுன்றது முதல்ல சொல்றேன், அதை புரிஞ்சுங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. நமக்கு அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுடைய விசுவாசம் வேற லெவலில் இருந்து, ஆனா இப்போ நாம் அப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இருப்போம். அந்த வருகையை இன்னைக்கு கிறிஸ்தவம் அவ்வளோவா எல்லாரும் அப்படி சொல்லிக்கிட்டு இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும் காணியாட்சிகளை விற்று கடவுளுக்காக கொடுக்குறோம் இருக்கிறாங்க சிலர், எல்லாரும் இல்லை. ஆனால் அந்த நிலை வேற. இப்போது இன்றைக்கு நமக்கான சத்தியத்தை இங்கே சொல்கிறேன். எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு விசுவாசி என்று சொல்லுகிற நம்மையும் வேதம் நம்மை விசுவாசிகள் என்று தான் அழைக்கிறது.
ஏன்னா நாமும் இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறபடினாலே நம்மையும் இந்த வேதம் விசுவாசிகள் என்று அழைக்கிறபடினாலே, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமே இருக்கிறது தான் விசுவாசம். தேவனுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வாழ்க்கை தானே வாழறேன். அவரை நம்ப ஆரம்பிச்சிட, விசுவாசிக்க ஆரம்பிச்சிடனா, நீ ரொம்ப பக்தியா இருக்கிறன்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் அவர் மேல ரொம்ப விசுவாசம் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லை, அவருக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் இல்லையா? ஒரு ஒரு கணவன் மனைவி, அதாவது ஒரு பெண் ஒரு 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 பையனுக்கு நிச்சயம் பண்ண உடனே அவங்களுக்கு சில கால அவகாசங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து கல்யாணம் வச்சுக்கலாம். அப்போ அந்த 6 மாதத்தில் தன்னுடைய கணவனாக வரப்போகிற புருஷனுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எப்படி ட்ரெஸ்ஸு பண்ண பிடிக்கும், அவர் எந்த கலரு பிடிக்கும், இந்த கேப்பில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச மனைவியாக நம்ம இருக்கணும்னா அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன விரும்புவார், அவர் என்ன சாப்பிடுவார், இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுதியாய் தன்னை மாற்றிக்கொண்டு அவருக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும் என்பதற்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாற்றிக்கிறார் இல்லையா? இன்றைக்கி வேறு கதை வேறு மாதிரி இருக்குது. அவருக்கு சமையல் செய்ய தெரியுமா வீட்டுக்காருக்கு? இப்போ அவங்க லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக இப்போ டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவியா, சம்பளத்தை அப்படியே கவர் பிரிக்காமல் எது வந்து கொடுப்பியா, இப்படிலாம் டெஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி கல்யாணம் நடக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இப்படி இருந்தது. தனக்கு வரப்போகிற கணவனோடு வாழப்போகிறோம், அவருக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி எதிர்பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது இல்லை. அவள் தானே அந்த கணவனுக்கு பிரியமான மனைவியாக இருக்க முடியும். ஹலோ, அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு என்ன, நம்மலாம் சபையார், நம்ம எல்லாரும் நம்ம ஒருத்தரும் சபை தான். நம்ம கூட்டமாக இருந்தாலும் சபை தான், நம்ம தனிப்பட்ட விதத்திலும் சபை என்று தான் அழைக்கப்படுகிறோம். அப்போது அவர் நமக்கு மணவாளனாக இருக்கிறார். அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன விரும்புகிறார், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறார், எப்படி இருந்தால் அவருக்கு பிடிக்கும்னு அவருடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு அதற்கு போல தன்னை மாற்றுகிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல், ஆமாம், அதுதான் விசுவாசம். பிரியமாக இருக்கிறது தான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அவரை விசுவாசிக்கிற கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வேன். விசுவாசத்தோட டெஃபினிஷன் பலவிதமாக போகுது. நீங்கள் போய் பொறுமையாக எபிரேய புத்தகம் 11 அதிகாரம் முழுவதுமாகவே விசுவாசத்தை கொண்டு யாரெல்லாம் எப்படிலாம் செஞ்சாங்க, அதெல்லாம் எதெல்லாம் விசுவாசம் குறிப்பிடப்பட்டதுன்னா வித்தியாசமாக இருக்குது. நாம் பார்க்குற விசுவாசம் ஒன்று தான். என்னென்னு, ஆண்டவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும், விசுவாசித்தா இது நடக்கும் அது நடக்கும், நல்லா பெரிய ஆகிடுவேன், இவ்வளோ தான் நமக்கு தெரியுது. ஆனால் விசுவாசம் என்ற அந்த வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தம் கொள்ள அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கூட விசுவாசமா? கொடுக்கறது விசுவாசம் இல்லையா? பல விதமான காரியங்கள் இழக்கிறது, இதெல்லாம் விசுவாசத்தில் கொண்டு வராங்க. நிறைய காரியங்கள், நிறைய உதாரணமாக காட்டுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அப்போ விசுவாசன்ற வார்த்தைக்கு பெரிய ஒரு பொருள் இருக்குது, நம்மளால் உணர முடிகிறது. அப்போ விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது விசுவாசம். பிரியமா? ஆமாம், அதுதான் நீங்கள் உண்மையாக ஒரு விசுவாசிக்கல்னு அர்த்தம். அடுத்து நம்ம வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. விசுவாசிகள் நான் தேவனுடைய மகிமையை காண்கிறவர்கள். ஹலோ, நீங்க உண்மையான விசுவாசி இருந்தா தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் மகிமையின் தேவன் என்பதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம விசுவாசம்ன்றது. விசுவாசித்தால் தேவனுடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிமையை பார்க்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்தை தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய
சொல்ல நாளைக்கு என்னுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுபோல் தேவனுடைய மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியல இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார், எவ்வளோ அற்புதமாய் செய்தார். இப்படி பலவிதமான காரியங்களே விசுவாசத்தின் மூலமாக அவருடைய மகிமையை காண்கிறவர்கள். ஹல்லேலூயா. இங்கே எந்த வசனம், இங்கே எங்கே சொல்கிறாரு இவர்? யாருக்கிட்ட சொல்கிறாரு இந்த வசனத்தை? மரியாள் கிட்ட சொல்கிறாரு. மரியாளுடைய சூழ்நிலை என்ன? தன்னுடைய சகோதரன் மரித்து 4 நாட்களாகி அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலை. ஒரு கூட தன்னோடு இருந்த ஒரு சகோதரன், ஆதரவாய் வாழ்ந்த தன்னுடைய சகோதரன் மரித்து போயிட்டான். மரணம் ஒரு துக்கமான ஒரு பிரிவு என்பது பெரிய துக்கம். உடனே அது நம்மளை விட்டு விலகாது. அந்த நினைவுகள் நம்ம என்னதான் நம்ம விசுவாசத்தில் ஃபெய்த்தாக இருந்தாலும் நம்ம கூடவே நடந்த ஒருத்தர் டக்குன்னு அங்கே இல்லைன்னு வச்சுக்க மனவேதனை வரும். இன்னும் நம்ம கூட இருந்தாங்களே அவங்க இல்லையானும் போது எல்லாருக்கும் ஒரு அதை விட்டு கடந்து வர்றது கொஞ்சம் நாள் இப்படி மன வருத்தங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. அது அப்போது மரியாளுடைய நிலைமை என்ன? 4 நாட்கள் ஆச்சு, சகோதரன் இருந்துட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ நன்மை செய்திருக்கலாம், கூட இருந்திருக்கலாம், உதவி பண்ணிருக்கலாம். இதெல்லாம் அங்கே நினைவுக்கு வந்த கூட ஒரு துக்கமான ஒரு மனநிலையில் இந்த மரியாள் இருக்கிறான். இயேசு வராரு பொறுமையாக. ஆண்டவரே, நீ இருந்திருந்தா மரித்து இருக்க மாட்டேனே, நீங்கள் எப்படியாவது சுகமாக்கிட்டு இருப்பீங்களே அவன் அப்படின்னு அவன் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ விசுவாசித்தா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ கூட நீ விசுவாசித்தனா தேவனுடைய வல்லமையை நீ உணர முடியும், அப்படி மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அங்கே நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். அப்போ விசுவாசிகள் என்பவர்கள் அவருடைய மகிமையை, ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு நமக்கு விரோதமாக இருக்கிறது, ஒரு சூழ்நிலை நம்மளால கடந்து போக முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துல நம் கடவுளை விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு அவருடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம தேவனுடைய மகிமையை நம்மளால பார்க்க முடியும். இப்போ விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தெய்வ மகிமையை காண்கிறவர்கள். ஹல்லேலூயா. தெய்வ மகிமையை காண்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு கூட்டம். நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசி என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்பப்படுகிறதுல நம்புறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை கடவுளை தருவாரோ செய்வாரோ என்று சொல்லி, அல்லது ஒரு வார்த்தையை குறித்தோ எதை குறித்தோ கடவுளிடத்துல கிடைக்கின்றோ எதையும் அவர்கள் நம்பினாலும் அதுல உறுதியா இருப்பாங்க. சொல்லுங்க, நான் உறுதியா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் எதை கர்த்தர் செய்வார் என்று நான் நம்புறேனோ அதுல நான் உறுதியா இருப்பேன். அதுதான் விசுவாசம். அதுதான் அப்போ உறுதியா இருக்கிறவர்கள் விசுவாசிகள். ஹல்லேலூயா. எதை செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் அதுல ஒரு உறுதியா இருக்கிறவங்க தான் விசுவாசிகள். அப்புறம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். அதாவது காணப்படாத ஒரு நிலையில் இருந்தாலும் நிச்சயத்தை பேசுறவங்க. பார்க்கறதுக்கு எதுவும் தெரியல, ஆனால் அவங்க பேச்சு எப்படி இருக்குன்னா நிச்சயமா இருக்கிறது போல அவங்க பேசுவாங்க, அதை நடக்கிறது போல பேசுவாங்க. அப்போ இவங்க தான் விசுவாசிகள், இவ்வளவுதான் விசுவாசிகள். இப்போ இதுதான் நம்மளே இன்றைக்கு நம்ம வேதம் விசுவாசிகள் என்று அழைக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ உறுதியற்ற காரியம், நம்புறத உறுதியா பேசணும், நம்புறத சந்தேகமா பேசக்கூடாது. நம்புவாங்க, நம்புறேன் செய்வான் தான் நம்புறேன்னு வாயில சொல்லுவாங்க, ஆனால் உறுதி இருக்காதுங்க. நீ நம்புறது உண்மையானால் அதில் உறுதி இருந்தால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லையா? நம்பிக்கையில் அவ்வளோ உறுதி இருக்காது, ஆனால் விசுவாசத்தில் ஒரு உறுதி இருக்கிறது. நீ உறுதியாக பேசுனா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போது நான் நம்புகிறேன். எல்லாரும் கேட்டால் கடவுள் நல்லது செய்வாரா? எல்லாரும் சொல்லுங்க ஆமாம் செய்வார், ஆனால் நிச்சயமாக செய்வாருன்றது அது எனக்கு தெரியல புரியுது. இந்த வருஷம் செய்வாரா? அதுவும் எனக்கு தெரியல புரியுது. இல்லை இந்த வாரம் செய்வாரா? அது எனக்கு தெரியல புரியுது. இன்னைக்கு செய்வாரா? அதுவும் எனக்கு தெரியல. அப்போ எதுவுமே நிச்சயம் இல்லை. எதுவுமே
இன்னைக்கு செய்வார், இந்த வருஷத்தில் செய்வார், இந்த மாதத்தில் செய்வார். எப்போ நீ அதை உறுதியாக ஒரு விஷயத்தை ஒரு நாளை நியமித்து இன்னைக்கு செய்வார், செய்து முடிப்பார்னு சொன்னால் அதில் ஒரு உறுதி இருக்குமானால், அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இல்லை இந்த வருடத்துக்குள்ளே நினச்சிருக்கலாம், இந்த வருஷத்தை எப்படின்னா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இதை செய்வார்னு நினைக்கும் போது அதில் ஒரு உறுதி இருக்கிறது. எந்த வருஷம் செய்வார் தெரியலைங்க அப்படின்னா அதில் உறுதி இல்லை. அதில் அப்போ ஒரு காலத்தை நேரத்தை நிர்ணயித்தாண்டவரை இதில் நீ செய்வேன் நான் விசுவாசிக்கிறேன்னு விசுவாசிக்கும் போது அதில் உறுதி இருக்குது. உறுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது முதல்ல காணப்படாதவங்களுடைய நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயம் வந்துட்டால நம்ம பேச்சு மாறிடும். நிச்சயம் இல்லாதெல்லாம் நிச்சயம் இல்லாத வார்த்தையில் வருது. அப்போது விசுவாசிக்கிற நம்மை வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம உறுதியாய் பேசுகிறவர்கள், ஒரு நிச்சயத்தோடு பேசுகிறவர்கள். நிச்சயத்தோடு இதெல்லாம் மாறணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. நம்மளை வேதம் பாருங்கள் எப்படி அழைக்குது. நம்ம புரிஞ்சுட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம எவ்வளோ விசேஷமானவர்களாக மாறும். நான் சொல்லிக்கொண்ட காரியங்களெல்லாம் படிச்சுட்டு வரல, இதெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு மனதில் நிறுத்தி நான் யார் என்பதை நான் இதை மனசில் கொண்டு வந்தேன்னா என் பேச்சு எப்படி இருக்கும், என் நடை எப்படி இருக்கும். ராஜா மாதிரி நடப்பேன். ராஜா மாதிரி அப்படியே கூஜா மாதிரி அப்படியே சோர்ந்து போய் ஒன்றும் முடியலைங்க, இருக்கும் மோசமாக போதில்லை. நான் ராஜாவன்னு சொல்லியிருக்கேன். ராஜாலாம் எப்படி நிமிர்ந்து நடக்கணும், நிமிர்ந்து அப்படி கம்பீரமாக நடக்கணும். பழைய காலத்து படம்லாம் போட்டு பாருங்கள், அதில் கட்டு பொம்மைலாம் எப்படி பேசுகிறேன்னோ அந்த மாதிரி தான் நம்ம பேசணும். அப்படிதான் ராஜானா ஜெயிக்கிறாங்களே. அப்புறம் ரெண்டாவது விஷயம் அவங்க பேச்சு பார்த்தோன்னா வென்று விடுவேன், ஜெயித்து விடுவேன் வாங்க. அப்படி ஒரு வீரம். அதில் ராஜானா வீரம். அப்போ வீரமாக பேசுவாங்க. அப்படியே கோழை மாதிரி அப்படியே சோர்ந்து போய் பயந்தாங்கோலமே பேசுறதில்ல. ராஜாக்கள் தைரியமாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வரணும் பாருங்க. அதெல்லாம் வந்துடுச்சுன்னா நம்ம பேச்சு நட உட சிந்தனை மாறி நம்ம அந்த உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு ஒரு புது சிருஷ்டியாக இருப்போம். ஹல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறேன்ப்பா, பேச்சு வித்தியாசமாக இருக்குது, நட வித்தியாசமாக இருக்குது, செயல் வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். இந்த மாதிரி ஆளை பார்த்தது இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அதுல 3வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகளால் உண்டாகவில்லை என்றும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்கினார்னு சொல்லுகிற வசனம் தான் இது. எப்படின்னா விசுவாச வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உலகங்களை உண்டாக்கினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உலகத்தில் நீங்கள் உண்டாக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் புதிய உலகத்துகளை நீங்கள் கடந்து போகலாம். ஏனென்றால் வார்த்தையை சொல்லி புது உலகத்தை உண்டாக்கும்படியாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை போலவே நமக்கு எப்படி உலகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி மாற்றலாம். எப்படி உங்க வாழ்க்கை உங்க உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, கடவுள் வார்த்தையை கொண்டு அப்படிப்பட்ட உலகத்தை நீங்க உண்டாக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் உண்டாக்கின மாதிரி நீங்க ஒரு புது உலகத்தை உண்டாக்குங்க. உங்க எப்படியெல்லாம் இருக்குன்னு இந்த உலகம் ஆசைப்படுறீங்க. உங்க வாழ்க்கை உலகம் என்பது என்ன நான் சொல்ல வருகிறேன், அந்த உலகத்தை பத்தி பேசல. உங்க வாழ்க்கை இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு உலகம் இருக்குதுல்ல சொல்றேன். அவன் தனி உலகத்துல இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் தனி ட்ராக்கில் போகிறாங்க. அவனுக்கும் அவன் பாட்டுன்னு போவான், அவன் பாட்டுனா அவன் பாட்டுன்னு அவன் எதுலேயும் சேர மாட்டாங்க. அவன் ஒரு விதமாக போவான். அப்படின்னு நினைத்தான் அவன் ஒரு தனி உலகத்தில் இருக்கணும்னா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு திட்டம், இப்படி தான் இருக்கணும் நான் அதை ஆசைப்பட்டு அதுக்காக ஓடிக்கொண்டு இருப்பான். அவன் ஒரு தனிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பான். நான் சொல்கிறேன், அந்த அவன் வாழ்கிற வாழ்க்கையை உலகத்தில் ஏதோ நினைச்சு வாழ அது வேற விஷயம். ஆனால் இங்கே விசுவாச வாழ்க்கையில் நாம் சிறப்பான ஒரு உலகத்தை நமக்காக வாழ முடியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன். அப்படிப்பட்ட நான் இந்த வார்த்தை கொண்டு புது உலகத்தை நான் உண்டாக்குகிறேன். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் உலகம் சரியா இல்லை, இப்போ ஒரு அற்புதமான உலகத்தை நான் உருவாக்க போகிறேன் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. ஹலோ, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஒரு புது உலகமாய் உண்டாக்கலாம். ஹல்லேலூயா. அவங்க தான் விசுவாசிகள், அவங்க தான். ஆமா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டேன்னா உட்காரனோட உட்கார மாட்டீங்க. உட்காரனால ஆமாம், கையை தட்டாதவங்கள கையை தட்டுவீங்க, கையை ஆராதிக்கலாம் ஆராதிப்பீங்க.
அந்த விசுவாசம்னு ஒன்று ஒருத்தனுக்குள்ளே வந்துடுச்சு. இது நடக்க போகுதுன்ற நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் சும்மாவே இருக்க முடியாது. அந்த ஒரு விசுவாசத்தில் அந்த எதிர்காலத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்க, அவன் அதற்காக ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவான், செயல்பட ஆரம்பிச்சிருவான், அதை நோக்கி அவன் பயணப்பட ஆரம்பிச்சிருவான், அதற்கான என்னென்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் என்னோட வாழ்க்கை, இதை தான் நான் வாழ போறேன்னு அவனுக்கு விளங்கிடுச்சுன்னா, அதை விசுவாசத்தில் தரிசித்துட்டான்னு வச்சுக்கவேன், அதற்கான காரியங்களை வேகமாய் துரிதமாய் செய்து கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா. அவன் தாங்க விசுவாசி, அவன் தான் விசுவாசி. சொல்ல, நம்ம அழகான உலகத்தை உண்டாக்குவோம். உங்களுக்கு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை தேவன் தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறாரு. அதை எடுத்து நீ சொல்லி சொல்லி ஒரு புது உலகத்தை, எதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை, எதிர்காலத்தை, உலகத்தை உங்களால் உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் என்பவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு பிடித்த அற்புதமான ஒரு புதிய உலகத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாம அற்புதமான உலகத்தை உண்டாக்குவோமாக. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? அங்கங்கே ஒரு நாடு இருக்குது, அதற்கு ஒரு ராஜா இருக்கிறார், அதுக்கு ஒரு சேனை இருக்குது, அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிற வேண்டியெல்லாம் இருக்குது. ராஜ்யத்தை ஜெயிச்சானா போய் டக்குன்னு தூக்கின்னு வந்துடுறதில்ல. அது ஒரு பெரிய சண்டை, அது பெரிய போர், அன்றைக்கி உயிரிழப்புகள், ரத்தம் சிந்துதல், இதெல்லாம் தாண்டி தான் ஒரு வெற்றி இருக்கிறது. ராஜ்யங்களை பிடிக்கிறதுனா போய் டக்குன்னு போய் தூங்கும் போது தூக்கிட்டு வர்றதில்ல. அது ஒரு வீர செயல். அது யுத்த காலத்தில் நின்று ஜெயிச்சு அந்த ராஜ்யங்களை பிடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இவங்க எப்படி ஜெயிச்சாங்களா? விசுவாசத்தில் ஜெயிச்சாங்களா? ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ரத்தம் சிந்தி எல்லாம் இவங்க போராடி காரியங்களை விசுவாசத்தில் ஜெயித்தார்களாம். விசுவாசத்தில். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? நான் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் இன்னும் அநேக ராஜ்யங்களை ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. அது என்ன தெரியுமா குறிக்குது? நான் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறேன், நான் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக அதிகாரங்களை கைப்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. நான் அநேக கம்பெனிகளை கைப்பற்றுறேன், அநேக வியாபாரங்களை கைப்பற்றுகிறேன், அநேக வருமானங்களை கைப்பற்றுகிறேன், பல கோணங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேக காரியங்களை கைப்பற்றுகிறது தான் ராஜ்யங்களை பிடிக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தணும்னு நினைக்கிறீங்களே, 10 கம்பெனி நடத்துவதற்கு, பல ராஜ்யங்களை பிடிப்பதற்கு விசுவாசத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம படித்து விசுவாசிக்க ஆரம்பித்தனா, இந்த வருமானம் வந்தால் போதும், இந்த காரியம் வந்தால் போதும் இல்லைங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ராஜ்யங்களை பிடிக்கும்படியாய். ஹல்லேலூயா. பல ராஜ்யங்கள், 127 நாடுகளுக்கு ஆகாஸ்வேரு ராஜா என்ன இருந்தாரா? ஆமாம், அவன் கீழே இத்தனை ராஜாக்கள் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவனுக்கு கப்பம் கட்டியாகணும். ஹல்லேலூயா. சாலமன் காலத்தில் அநேக சிற்றரசர்கள் இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவன் சொல்கிறதான் கேட்கணும். அதுபோல கர்த்தர் நம்ம ராஜ்யங்களை பிடிக்கிறவர்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பலருடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஹலோ. விசுவாசத்தில் ராஜ்யங்களை பிடிக்கிறவர்கள். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கும். அப்போ விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர் உலகத்தை, ஆமாம், உலகத்தை ஜெயிக்கிறவங்களாம் என்ன? உலகத்தில் போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறத பற்றி சொல்லுது, அதை பற்றி இது சொல்லலை. உலகம் என்பது என்ன? உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது வேதம் சொல்லுது. அப்போ பொல்லாங்கன் எங்க இருக்கிறான்? உலகத்தில் இருக்கிறான். இப்போ பொல்லாங்கன் உலகத்தில் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறானோ அங்கே என்ன இருக்குன்னா பயம், கவலை, கண்ணீர், வேதனை, சாபக்கேடு, அனைத்து தீமைகளும் நிறைந்த
இருக்கும். ஏன்னா அவன் எங்கே இருக்கிறானோ அதுதான் உருவாக்கிட்டே இருப்பான். சண்டையை மூட்டி விட்டுன்னு இருப்பான், குழப்பத்தை உண்டு பண்ணின்னு இருப்பான், வியாதியை உண்டு பண்ணின்னு இருப்பான், வியாதியை பரவ செய்வான் இல்லையா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அனைத்து தீமைகளும் பரவி பெருகி கொண்டு இருக்கிற காரியம்தான் பொல்லாங்கன் எங்கே கிடக்கிறோன்னா அங்கே இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் பொல்லாங்கன் கிடக்கிற, அந்த உலகத்தில் அநியாயம், அக்கிரமம், கவலை, கண்ணீர் இதெல்லாம் நிறைந்து இருக்கிறது. இந்த உலகத்தில் மத்தியில் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். நாம் விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இவ்வளோ காரியம் உலகத்தில் இருந்தாலும் அது ஒன்றும் அட்டாக் பண்ணாது. நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சு வெளியே வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. வியாதியோ, கவலையோ, கண்ணீரோ, பலவீனமோ, சாவோ, கேடோ, இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வந்த எதையும் என்னை அட்டாக் பண்ணாதபடி நான் அதை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து தீமைகளையும் நாம் ஜெயிச்சு அதை நன்மையாய் மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் என்ன? உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தை ஆமாம் ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இவர்கள் மத்தியில் நாம் ஒரு வித்தியாசமாக வாழ்வோம். ஹல்லேலூயா. இவங்களாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எப்படி நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ இருக்கும். நாம சொல்லுவோம் கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து சொல்லுவோம். கர்த்தர் நம்ம கை வச்சதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது, இவங்களை மட்டும் எப்படி கிடைக்குது என்ற நிறைய பேர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நாம் விசுவாசிகள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கடைசியாக வாசி நம்ம முடிக்கலாம். மார்க் இதனை சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அருமையான வார்த்தை. இதுக்கு மேலே என்னங்க வார்த்தை வேணும்? இதுக்கு மேலே என்ன கடவுள் நமக்கு சொல்லணும்? விசுவாசிக்கிறோம் எல்லாமே கூடும். எது வேணும் இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எதை நீ எதிர்பார்த்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், உலகத்தில் மிகப்பெரிய நிபுணர்கள் ஒன்று கைவிட்டு இருக்கலாம், அதை ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்ல இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், வராதுன்னு சொல்லியிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கான். நல்லா தெரியுமா 100% நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், அவங்க கேரண்டியும் கொடுத்துருக்கலாம். நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நடக்காத ஒன்றை நடக்கணும் நம்பினா தான் விசுவாசம். நடக்கிறது நீ ஏன் நம்பணும்? அது தானே நடந்துட்டு போகுது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒன்று நடக்குது, அது சாதாரணமாக இயற்கையாக சில விஷயங்கள் நடக்குது, அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. எல்லாருக்கும் வேலைக்கு போனால் சில கூலி கிடைக்குது, எல்லாருக்கும் கல்யாணம், குழந்தை பிறகுது, இப்படி பல விஷயங்கள் இயற்கையாகவே நடக்குது. கடவுள் வைத்த சில காரியங்கள் அது இயற்கை நடக்குது. அதையும் தாண்டி ஹல்லேலூயா சூழ்நிலை வேறாக இருக்கும்போது நான் மேலே வருவதற்கு ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு படிப்பு கம்மி தான், எனக்கு படிப்பு கம்மி தான், அறிவும் புத்தியும் அவ்வளோ இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கை வந்துடுங்க, பரவாயில்ல. உனக்குள்ள இருக்கிற காரியங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறவர் ஒரு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சின்ன ஆள், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருந்து என்னை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, அவர் சொன்னதை நான் சொல்லும்போது அவர் என்னையும் பெரிய ஆளாக மாத்திடுறார். ஹல்லேலூயா. என்னையும் ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே, நிச்சயமாக நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியாததை முடிச்சு காட்டு, நடக்காத நடத்தி காட்டு. அவரை விசுவாசித்து அதை நீ பெற்றுக்கொண்டு நடப்பித்து காட்டி அதன் மூலமாக தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவனும் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீயும் உயர்த்தப்படுற. ஹல்லேலூயா.
கடவுளை விசுவாசித்து பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கும் போது ரெண்டு நடக்குது. ஒன்னு, இந்த உலகத்துல நீ உயர்த்தப்படுகிற, என்னுடைய தேவ நாம மகிமைப்படுறது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வேலை செய்வதற்கு தான் நம்மளை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசித்து மாபெரும் காரியங்களை உலகத்துல செய்து ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் என்று உலகத்துக்கு காண்பிக்கும் பொழுது அவர்கள் தேவன் நாம மகிமைப்பட்டு அந்த தெய்வத்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஒன்று, இன்னொரு பக்கம் நாம் உயர்த்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்படுகிறோம். ஒரு பக்கம் நாம் உயர்த்தப்படுகிறோம், இன்னொரு பக்கம் தேவ நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் நாமம் பரிசுத்தமாகிற, அவர் ஜெபத்தில் சொல்றேன், அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவர் குறித்து தப்பான எண்ணங்கள் இருந்ததில்ல, அங்கெல்லாம் பரிசுத்தமாகுது. ஹல்லேலூயா. தெய்வத்தை குறித்து சிலர் தப்பான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறாங்களே, இந்த தெய்வத்தை குறித்து அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ நாமம் மகிமைப்படும் பொழுது அங்கே தேவ நாமம் பரிசுத்தமாக, ஐயோ ஒரு ஒரு பெரிய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இவர் தான் உண்மையானது. அவர் நாமம் பரிசுத்தமாக்கப்படுகிறது, அவள் மேல் இருக்கிற கலங்கங்கள் நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருந்தவர்களுடைய அங்கே அவருடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த தேவனுடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை செயல்படும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, தேவநாமம் மகிமைப்படுது. இன்னொரு பக்கம் நீங்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் விசுவாசிகள் என்று வேதம் அழைக்கிறது.